வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு கணவர் வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நிற்கவே முடியாமல் ரொம்ப தடுமாற்றத்தோடு வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல. வீட்டுக்குள்ளே வரும்போதே தள்ளாடி இருந்தனால நிறைய ஜாமான்ட்டு இப்படி தள்ளாடி உடச்சிட்றாப்புல. உடச்சிட்டு ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சுன்னா ஃபுல்லாக வாந்தி எடுத்துகிட்டு அப்படியே கீழே உளுந்து கிடந்துடுறாப்புல. அப்போ காலையில் உளுந்து கிடக்குறாப்புல. அப்புறம் காலையில் வந்து அவர் எந்திரிக்கும் போது பார்த்தா அவர் வந்து பெட்டில் இருந்தார். பெட்டில் இருந்துட்டு அவருக்கு ஒரே டென்ஷன். ஐயோ என்னாச்சோ தெரியல, நான் நேற்று ராத்திரி காலைல இருந்துச்சு என்ன சொல்ல போகிறாளோ, என்ன வாழ்வாள்னு கற்ற போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே ஒரு மாதிரி அரை இதில் வந்து எந்திரிச்சு போய் பண்ணால் ஒரு டேபிளில் வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு. டேபிளில் என்ன லெட்டர் இருந்துச்சுன்னா, குட் மார்னிங் ஹஸ்பண்ட், நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு சின்ன விஷயமா வெளியில் வேலைக்கு போகிறேன். நான் வெளில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நோட்டில் எழுதியிருக்கு. அந்த நோட்டில் வந்து எழுதிருக்கணும், உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு தண்ணி எல்லாமே நான் வச்சுருக்கேன் டேபிளில், நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு போட்டிருந்தது. இவருக்கு ஒரே டென்ஷன், என்ன ஆச்சோ தெரியல. ஆனால் நான் வந்து நல்லா தண்ணி போட்டு வந்தேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் என்னடா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். அவருக்கு புரியல என்ன நடந்திருக்கும்னு புரியல. அப்புறம் மனைவி வந்து சாயந்தரம் வராங்க. மனைவி சாயந்தரம் வந்தோடனே இவருக்கு பொறுக்க முடியல. நேற்று நைட்டு என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீங்கள் ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்தீங்க, வந்து அப்படியே தள்ளாடத்தில் அதையும் நிறைய எல்லாம் உடச்சி ஒரே வாந்தி எடுத்து இருந்தீங்க. நான் வந்து உங்களை வந்து பெட்டுக்கு இழுத்து கொண்டு போய் உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்கள் சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை தொடாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாச்சு, அதனால் எனக்கு வந்து உங்கள் மேலே கோவமே இல்லைன்னு சொன்னாப்புல. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்கள். நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குமா, இன்றைக்கி நீ பண்ணது நல்லாயிருக்கு, இன்றைக்கி நல்ல நாள் போச்சு, இன்றைக்கி நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சின்ன விஷயங்கள் நீ அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் மனைவியை திட்டிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கணவர் வந்து பெருசாக வந்து ஃபேமிலிக்கு அவர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஆனால் அவரோட டெய்லி அஜெண்டா என்ன தெரியுமா, அவருக்கு அந்த லேடி தான் வந்து அவங்க வீட்டில் எல்லாமே எடுத்து செஞ்சாங்க. கல்யாணம் முதற்கொண்டு, வீட்டில் சம்பாதிக்கிறது முதற்கொண்டு, இந்த அவங்க வந்து நல்லா பண்ணி எல்லாமே பண்ணது காரணம் வந்து அந்த லேடியோட 100% எஃபர்ட். ஆனால் இந்த விஷயம் வந்து அந்த கணவரை அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிச்சுட்டே இருக்குது. நம்ம நல்லா பண்ணிட்டா, நம்ம வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு, நீ ஒரு முட்டாள், உனக்கு மூளையே இல்லை, நீ ஒரு முட்டாள், மூளையே இல்லைன்னு டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்போது அந்த மனைவிக்கு இதுக்கு டெய்லி வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த மனைவி வந்து இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே அவர் வராரா, காஃபி வேணுமா, காஃபி போட்டு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. டிஃபன் வேணுமா, அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் ஒன்றா இருக்கிற டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் சின்ன விஷயங்கள் நம்ம மனைவி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, கணவர் அப்ரிஷியேட் பண்ணி, நான் சொல்ல கணவன் மனைவின்னு அப்படின்னு இல்லை, ஒருத்தர் சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாவே உங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ காதல் இருக்குது, எவ்வளோ ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஓகேயா?